பெண்ணிடம் செயின் பறித்தவன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்தில் தனியாக இருந்த பெண்ணிடம் செயின் பறித்தவன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன், விவரங்கள். அதாவது சென்னை கூட்டுறவுத்துறையை சேர்ந்த 40 வயதான ரோசி என்ற பெண்மணி சென்னை வேலைச்சேரியில் உள்ள தனியார் பணியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். நேற்று மாலை பணி முடிந்த வழக்கம் போல் வீட்டுக்கு செல்வதற்காக பெருங்குடி ரயில் நிலையம் சென்று அங்க ரயிலுக்காக காத்துக் கொண்டிருந்தார். அப்போது அந்த பெண்மணி இருக்கையில் அமர்ந்திருந்த போது அந்த பெண்மணிக்கு இருக்கைக்கு அருகே ஒரு இளைஞர் ஒருவர் வந்து அமர்ந்துள்ளார். அப்போது இங்கு உட்காரலாமா என்று கேட்டுள்ளார். அப்போது அந்த பெண்மணி அந்த இளைஞர் சந்தேகத்துக்கு இடமாக இருந்தாலும் அவரிடம் பேச்சு கொடுக்காமல் அமைதியாக இருந்துள்ளார். பின்னர் கண்ணிமைக்கும் நேரத்தில் உட்கார்ந்த சுமார் 30 நொடியிலேயே அந்த பெண்மணியின் கழுத்தில் இருந்த தங்கச்செயினை அந்த இளைஞர் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகிறது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த பெண்மணி ரோசி என்ற பெண்மணி திருவான்மூர் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் புகாரின் பேரில் திருவான்மூர் போலீசார் அந்த ரயில்வே நிலையத்தில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை தேடி வந்தனர். இந்த நிலையில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலாஜி என்கிற சவுந்தர், வயது 27 என்பதும் இவர் மீது ஏற்கனவே மரமேநகர் காவல் நிலையத்தில் ஒரு செல்போன் பறிப்பு வழக்கு நிலுவையில் இருப்பதும் தொடர்ந்து ரயில்வே போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த பெருங்குடி ரயில் நிலையத்தில் மதிய வேளையில் தனியாக இருந்தால் பெண்மணிகள் தனியாக இருக்கும்போது அவரிடம் பேச்சு கொடுத்து கைவரிசை காட்டி வந்ததாகவும் ரயில்வே போலீசார் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு, அதாவது புகார் அளித்த 3 மணி நேரத்திலேயே ரயில்வே போலீசார் அந்த செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுமன்.